Hi friends, gsmtamil arunvijay. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம்னா Windows 11 இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் 2GB RAM லேப்டாப்ல 2GB RAM லேப்டாப்ல நம்ம OS இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி iOS ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி வந்து அப்கிரேட் பண்றது, அதுக்கு அப்புறம் வந்து எப்படி USB பூட் பண்றது, அந்த பூட்டிங் மெத்தட நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். எப்படி USB பூட் பண்ணா எப்படி வந்து 2GB RAM லேப்டாப்ல இல்ல ஓல்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாத்துலயும் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கறது TPM and secure boot ஸ்டாப் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண முடியுங்கிறது USB பூட்டிங் மெத்தட் கரெக்டா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோக்குள்ள வாங்க. சரி ஓகேங்க, இப்போ இந்த 2GB RAM லேப்டாப்ல Windows 11 எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இது கவர்மெண்ட் லேப்டாப் Lenovo V490. இப்போ நான் பூட் பண்ண பென்ட்ரைவ் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி பூட்டிங் வீடியோ, ஐஎஸ்ஓ ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, யூஎஸ்பியில் எப்படி பூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அதை பார்த்தா தான் கரெக்டாக நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ண முடியும். மொபைல் ஹோல்டரில் வந்து நான் செட்டப் பண்ணிக்கிறேன். மொபைலில் கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும், அதனால் இப்போ கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ Lenovo V490 உள்ள உங்கள் லேப்டாப்பில் என்ன பூட் கீயோ அந்த பூட் கீ அழுத்திக்கிட்டு பென்ட்ரைவ் சூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொரு டைம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே இப்போ விண்டோஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். Lenovo V490 தான் கவர்மெண்ட் லேப்டாப்பே தான் பார்த்துக்கோங்க. அதேமாரி இப்போ இன்ஸ்டால் பண்ணுற செட்டப் வந்து Windows 11. இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் இது நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். Windows 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதேமாதிரி தான். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அதே போல் தான் முன்னாடி இருக்கிற செட்டப்ஸ் எல்லாமே இருக்கும். பின்னாடி மட்டும் கொஞ்சம் மாறும். இப்போ வந்து ஐ அக்செப்ட் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, கஸ்டம் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க் எது OS டிஸ்க்கோ அதை கரெக்டாக பார்த்து ஃபார்மேட் பண்ணிக்காங்க. வேறு டிஸ்க் எதையும் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி கரெக்டாக ரீநேம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. OS டிஸ்க்குனா OS டிஸ்க்குன்னு முன்னாடியே. ஓகே, நான் என்னோடய OS டிஸ்க் மட்டும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ OS இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆக போகுது. விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆனால் தான் அடுத்த செட்டப்புக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் லோட் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். எந்த இது பண்ண வேணாம். கெட்டிங் வந்துட்டு ஸ்டார்டிங் சர்வீசஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆப்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சில செட்டப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட்டிங் டிவைஸ் ரெடி. ஓகே, 65 100 முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப டைமே எடுக்கும். திருப்பி இன்னொரு டைம் ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகுது. வெறும் 2GB RAM லேப்டாப் தான் இது. உங்களுக்கு எத்தனை GB RAM இருந்தாலும் சரி, ஓல்டு கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் ஸ்லோ வெர்ஷன் இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பிசிக்கே கூட இப்போதைக்கு ஸ்லோ வெர்ஷன் இருக்குது.
இல்லை அடுத்தடுத்த அப்டேட்டில் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், விண்டோஸ் 11ஓட லோகோ பயங்கரமாக வருது. கொஞ்சம் நைட் ஷூட்டிங் பண்ணிடுறதுனால பூச்சி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது வந்து பாருங்கள், உங்களோட ரீஜன் சூஸ் பண்ண சொல்லுது. ரீஜன் அப்படி ஒன்றும் தேவையில்லை, அப்படி நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் எஸ் கொடுக்குறேன், ரீஜன் நான் சூஸ் பண்ணல. அடுத்து வந்து கீபோர்டில் லேஅவுட் தான் கேட்குது எனக்கும். நான் அதை அப்படியே டேரெக்டாக எஸ் கொடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் செகண்ட் கீபோர்டுக்கான லேஅவுட் ஆட் பண்ண சொன்னது, அது தேவையில்லை எனக்கு, ஸ்கிப் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லுது. ஒய்ஃபை தேவையில்ல, ஐ டோன்ட் இன்டர்நெட் கொடுத்துட்றேன். கண்டினியூ லிமிட் செட்டப்புங்கிறத கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட சிஸ்டம் வந்து எந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய சிஸ்டமோட நேம் கேட்குது, டிவைஸோட நேம் கேட்குது, நான் ஜிஎஸ்எம்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பாஸ்வேர்டு கேட்குது, நான் பாஸ்வேர்டு செட் பண்ணல, அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். உங்களோட சிஸ்டம் எந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லொக்கேஷனோ சில செட்டிங்ஸோ இல்லை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணுறது இந்த மாதிரி தேவையில்லை. எல்லாத்துக்குமே நான் நோன்னு கொடுத்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. சார்ஜ் போட்டுக்கிட்டே இந்த செட்டப்லாம் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதாங்க, இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ வந்து விண்டோஸ் 11க்குள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் செட்டிங் போய் காமிச்சிட்றேன். எத்தனை ஜிபி ரேமோட லேப்டாப் இது, என்ன விண்டோஸ் 11 யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் எபோட்டில் போய் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், 2 ஜிபி ரேம் லேப்டாப் தான் இது, மின்டெல் லேப்டாப். இதுக்கப்புறம் வந்து இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது, அடுத்த டிரைவர்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேங்க, ஃபைனலாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவான ஒரு விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மட்டும் மோர் தென் 900+ வீடியோஸ் மேலே 1000 வீடியோஸ் பக்கம் நெருங்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் செஞ்சுரி அடிக்க போகிறோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் என்னோட செகண்ட் vlog சேனல் இருக்கு, அது 1,06,000 மேலே ப்ளஸ் போயிட்டு இருக்கு. நீங்களும் போய் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. அதில் லடாக் சீரீஸ்க்கான 61 எபிசோடு இல்லாமல் பல டிராவல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி லோக்கல்ல உங்களை பார்க்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பார்க்க வரேன், மீட் பண்றேன். ஓகே, மீண்டும் பை பாய்.